يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த கூட்டத்தில் மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எதற்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால், வேறு வேறு மார்க்கங்களை புறக்கணித்துவிட்டு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதற்கு அடிப்படை காரணமே மறுமை நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பல வகையான சிரமங்களுக்கு, பல வகையான கட்டுப்பாடுகளுக்கு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்கிறோம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் நாம் மதுபானம் அருந்துவதில்லை. இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் நாம் வட்டி வாங்குவதில்லை, கலப்படம் செய்வதில்லை, திருடுவதில்லை, விபச்சாரம் புரிவதில்லை. இந்த மார்க்கத்திலே நாம் இல்லாவிட்டால் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ முடியும். வட்டி வாங்க முடியும், கலப்படம் செய்ய முடியும், திருட முடியும், எல்லா வகையான தீமைகளையும் செய்ய முடியும். இஸ்லாத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது. அது மாத்திரமில்லை, இந்த மார்க்கத்தில் நாம் இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையாக நாம் இருக்கலாம். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக வாழலாம். ஆனாலும் கூட இந்த மார்க்கத்திலே நாம் நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம்? நாம் ஐவேளை தொழுவதற்கு, ரமலானிலே நோன்பு நோற்பதற்கு, தான தர்மங்களை செய்வதற்கு, ஹஜ்ஜு செய்வதற்கு, குர்பானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் மாத்திரம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள், எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள் நரகம் செல்வார்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. அந்த மறுமையில் இறைவன் விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணை நாளில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும். இந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் எத்தகைய துன்பம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு நாங்கள் மாற மாட்டோம் என்று இந்த இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறோம். சிறுபான்மையாக இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் நேர்ந்தாலும் நம்ம இஸ்லாத்தில் நிலைத்து நிற்பதற்கு காரணம், இந்த இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றால்தான் மறுமையில் வெற்றி கிடைக்கும். இதுதான் நோக்கம். அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மறுமை வெற்றிக்காகத்தான் எல்லோரும் இருக்கிறோம். மறுமையை நம்புகிறோம், மறுமையை அஞ்சுதான் நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம். ஆனால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் அந்த மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்ன? எந்த பாதையில் சென்றால் நாம் மறுமையில் வெற்றி அடைய முடியும்? எந்த பாதையில் சென்றால் மறுமையில் மற்றவர்கள் தோல்வியை அடைவார்கள்? மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கான வழி என்ன என்பதைத்தான் நம்மிலே பெரும்பாலான முஸ்லிம்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமுதாயம் என்ன நினைக்கிறார்கள்? ஊரெல்லாம் சேர்ந்து எந்த வழியை கடைபிடிக்கிறார்களோ, ஊரில் பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லிம்கள்
எதை இஸ்லாம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தி வருகிறார்களோ அதை நாம் அப்படியே கண்ணை மூடி பின்பற்றுவோமே ஆனால் நம்ம மறுமையில் வெற்றி பெற்று விடலாம். நிறைய பேர் எதை செய்கிறார்களோ அதுதான் மறுமையில் வெற்றியை தேடித்தரும் என்று நினைக்கிறோம். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறார்கள், அஜர்த்துமார்கள் என்ன சொல்கிறார்களோ, மார்க்க அறிஞர்கள் ஒன்றை ஹலால் என்றால் அது ஹலாலே, அவர்கள் ஒன்றை ஹராம் என்றால் ஹராமே, அவர்கள் முஸ்தகபை என்றால் அது விரும்பத்தக்கது, அவர்கள் மக்ரூஹ் என்று சொன்னால் அதை நாமும் வெறுக்க வேண்டும், அவர்கள் சுன்னத்து என்றால் நாமும் சுன்னத்து என்று சொல்ல வேண்டும். மார்க்க அறிஞர்கள், உலமா பெருமக்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற மதகுருமார்கள் நமக்கு எதையெல்லாம் கற்றுத்தருகிறார்களோ அதை கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றி விட்டு போக வேண்டும். அவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, அவர் சொல்வதை சிந்திக்கக்கூடாது, நல்லதா கெட்டதா என்று ஆராயக்கூடாது. இது மறுமையில் வெற்றியை தேடித்தரும் என்று அப்படியும் நம்புகிறோம். இன்னும் சில பேர் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழியை எப்படி விளங்குகிறார்கள், ஒரு 300 வருட காலமாக எது முஸ்லிம்கள்கிட்ட நடைமுறையில் இருக்கிறதோ, கடந்த காலங்களில் வாழ்ந்த முன்னோர்கள் எதை இஸ்லாம் என்ற பெயரில் நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதை நம்ம செஞ்சால் மறுமையில் வெற்றி பெற்று விடலாம். நம்ம குர்ஆனை பார்க்க வேண்டிய தேவையில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒன்று ஊரை பார்க்க வேண்டும், இல்லையானால் அஜர்த்துமார்கள் சொல்வதை கேட்க வேண்டும், இல்லையானால் முன்னோர்கள் சொன்னதை செய்ததை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழியை இப்படி முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த வழியை கடைபிடித்தால் மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்கிறதா? அல்லாஹ் சொல்கிறானோ? அல்லாஹ் சொல்கிறானா? யார் சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறானோ, யார் உங்களுக்கு மறுமையில் வெற்றியை தருவேன் என்று சொல்கிறானோ அந்த அல்லாஹ் சொர்க்கம் செல்வதற்கான வழியை சொல்லும் பொழுது ஊரில் எல்லாரும் செய்கிறத செய்யுங்க, சொர்க்கத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா? திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே ஆனால் இந்த பெரும்பான்மை செய்கிறதுக்கு எந்த மதிப்பும் குர்ஆனில் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மை மக்கள் தான் வழியில் வருவார்கள், மற்றவர்களை வழிகெடுப்பார்கள். பெரும்பான்மை மக்கள் தான் விளங்காமல் இருப்பார்கள், சிந்திப்பவர்கள் புரிந்து கொள்பவர்கள் குறைவான எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள் என்று குர்ஆன் முழுக்க நம்ம பார்க்கலாம். வயின் துத்தி அக்ஸரமன் ஃபில் அர்தி யுல்லுகான் சபீலில்லாஹ். நபியே, இந்த பூமியில் பெரும்பான்மையினரை நீ பின்பற்றுவாயானால், அதிகமானவர்கள் செய்கிறார்கள் என்று நீ நம்புவாயானால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உன்னைய வழிதவர செய்து விடுவார்கள். நிறைய பேர் செய்கிறாங்க என்று நீ பார்க்காத, சத்தியத்தை ஒரு ஆள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அசத்தியத்தை 1000 பேர் செய்தாலும் அதை மறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். பெரும்பான்மை செய்கிறாங்களேங்கிற காரணத்துக்காக வேண்டி நீ அவங்களை ஆதரிப்பாயானால், அவங்க வழியை ஃபாலோ பண்ணுவாயானால் உன்னை அவர்கள் வழி எடுத்து விடுவார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஊரெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு நம்ம நம்புகிறோமே, பெரும்பான்மையான முஸ்லிம்கள் எத்தனை சொல்கிறாங்க நம்ம நம்புகிறோமே, இதை அல்லாஹ் கடுமையாக சாரலாம். பெரும்பான்மைன்னு பார்க்காத, அல்லாஹ் சொன்னான்னு பார்க்கணும். மார்க்கம்னா எது? மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழி எது? ஒரு காரியத்தை செய்யுமாறு அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்களா, இதைத்தான் பார்க்கணுமே தவிர அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வஹி அடிப்படையில் தான் நாம் இஸ்லாத்தை விளங்க வேண்டுமே தவிர நிறைய பேர் செய்கிறார்கள் என்று ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு தடுக்கிறான். அதே மாதிரி மார்க்க அறிஞர்கள் என்ன சொன்னாலும் அது மார்க்கம்னு நினைக்கிறோம் பாருங்க. மார்க்க அறிஞர்கள் சொல்றதை கேட்கலாமா? கேட்கலாம். எப்போ கேட்கலாம்? அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஒன்றை நமக்கு சொல்வார்களே ஆனால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதாக ஒன்றை சொல்வார்களே ஆனால் அப்போ மார்க்க அறிஞர்கள் சொல்றதை நம்ம கேட்கலாம். குர்ஆனில் இப்படி இருக்குது, ஹதீஸில் இப்படி இருக்குது, இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்ட்டு மார்க்க அறிஞர்கள் குர்ஆனை ஆதாரம் காட்டி பேசுவார்களே ஆனால் நம்ம ஏற்கலாம். மார்க்க அறிஞர்கள் என்ன, ஒரு சாதாரண ஒரு பாமர முஸ்லிம், ஏன் ஒரு ராமசாமி, ஒரு அந்தோணி குர்ஆனில் இருப்பதை நமக்கு சுட்டி காட்டி நீங்கள் முஸ்லிம் என்று சொல்கிறீர்களே, குர்ஆனில் இப்படித்தானே இருக்குது, குர்ஆன் சொல்வதை கேளுங்க என்று சொன்னால் ஒரு இந்து சொல்வதை நாம் கேட்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவர் சொல்வதை கேட்க வேண்டும். குர்ஆனில் உள்ளதை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளில் உள்ளதை
யார் சொன்னாலும் கேட்க வேண்டும். ஆனால் நம்ம அப்படி குரான்ல இருக்குதான்னு பார்த்து ஹதீஸ்ல இருக்குதான்னு பார்த்து மார்க்க அறிஞர்களை நம்ம பின்பற்றுகிறோமா? குரான்ல இல்லாததை அவர் சொன்னாலும் கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையில இல்லாததை மார்க்க அறிஞர்கள் சொன்னாலும் அதை நாம் இஸ்லாம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். குரானுக்கு முரணானதை உலமா சொல்வாரே ஆனால் அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைக்கு மாற்றமாக மார்க்க அறிஞர்கள் சொல்வார்களே ஆனால் அதை கண்ணை மூடி நம்புகிறோம். அப்போ இது எப்படி மறுமையில் வெற்றியை தேடி தரும்? திருமறை குரான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், மறுமை நாளையில சிலருடைய முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும். மறுமையில நரகத்தில் நிறைய பேர் போடப்படுவார்கள். குற்றம் புரிந்தவர்கள், தீமை செய்தவர்கள், பல பேர் கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள் நரகத்தில் போடப்படுவார்கள். அந்த நரகத்தில் உள்ள காட்சிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறுமையில் சிலருடைய முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும். அப்படி புரட்டுகிற நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், யாழைத்தனா அத்தனல்லாஹவ அத்தன ரசூலா, எங்களுக்கு ஏற்பட்ட கேடை, நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்க வேண்டாமா? மறுமை நாளையில் நரகத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எதனால் நரகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நரக வேதனை நமக்கு கிடைச்சதற்கு என்ன காரணம்? உலகத்தில் தண்டனை கொடுக்குற எவனு இப்படி ஒரு நியாயமான அடிப்படையில் அவன் செய்த தப்ப அவனையே கணக்கு பார்க்க சொல்லி இப்படி உலகத்தில் எவனுமே தண்டனை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்? ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது, நரகத்தை தரும் பொழுது அவனுக்கு தெரியும் நம்ம என்ன பாவத்தினால நரகத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம என்ன பாவத்தினால இந்த வேதனை அனுபவிக்கிறோம் என்று நரகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும். அப்போ நரகத்தில் முகங்கள் புரட்டப்படக்கூடிய நேரத்தில் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்கல, ரசூல் சொன்னதை கேட்கல, ஏன் நரகத்துக்கு வந்துட்டோம், ஏன் தோல்வியை சந்தித்து விட்டோம்? அல்லாஹ் சொன்னதை கேட்டு இருந்தா நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருந்தா நரக வேதனையை அனுபவிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் யார் சொன்னதை கேட்டோம்? இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅலல்லூன சபீலா, எங்கள் தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், எங்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். மறுமையில் நரகத்துக்கு போகிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? மறுமையில் தோல்வி அடைவதற்கு முக்கியமான அடிப்படை என்ன? அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டுறான். மறுமையில் உள்ள நிகழ்ச்சியை படம் பிடிச்சு காட்டுறான். மறுமையில் நீங்கள் நாங்கள்லாம் போய் சொல்லிடக்கூடாதுல அல்லாட்ட. அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அல்லாஹ் சொன்னதை கேட்டால் நரகத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்டால் நரகத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. தலைவர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள் என்றெல்லாம் நீ கண்ணை மூடி பின்பற்றுவாயானால் நாளைக்கு நரகத்தில் கடந்து இப்படித்தான் புலம்புவ என்று மறுமையில் நம்ம இப்படி புலம்பக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்கூட்டியே சொல்கிறான். அப்போ திருக்குரான் நமக்கு என்ன சொல்லுது? மறுமையில் நம்ம வெற்றி பெற வேண்டுமையானால் அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் நம்ம கேட்போமையானால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மாத்திரம் நம்ம கேட்போமையானால் மறுமையில் நமக்கு வெற்றி தான், தோல்வி கிடையாது. எப்போ தோல்வி நமக்கு கிடைக்கும்? எப்போ நரகத்திற்கு போகிற மாதிரியான நிலைமை ஏற்படும்? அல்லாஹ் சொன்னதை விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை விட்டு முன்னோர்கள் சொன்னார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஊரே சேர்ந்து செய்கிறது என்றெல்லாம் நம்ம கண்ணை மூடி கொண்டு செல்வோமையானால் அது நரகத்துக்கு போகிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ இந்த நேரத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இதை சொன்ன உடனே இங்கே தான் நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுது. சுன்னத்து வல் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து என்று எங்கே பிரிகிறது என்று சொன்னால், மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழியை சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்த அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்ம ஆலிம் சார் சொன்னால அது மார்க்கமாயிரும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆலிம் சார் சொன்னதை கேட்டால் மறுமையில் நீங்கள் வெற்றி பெற முடியாது, அல்லாஹ் சொன்னதை கேட்டால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் சொன்னான் என்று ஆலிம் சார் சொல்கிறாரா? அப்போ கேளுங்க, சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்ற ஒரு ஆதாரத்தை காட்டி இதை செய்யுங்கள் என்று சொல்வாரே, ஆனால் அப்போ செய்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆலிம் சார் சொல்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்காம சிந்திக்காம நீங்கள் கண்ணை மூடி பின்பற்றுவீர்களே, ஆனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, மறுமையில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை சொன்ன உடனே ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம்,
அப்படியானால் குர்ஆன்ல இல்லாததை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை எங்க ஆலிம் சாக்கள் சொல்லி தருகிறார்களா? இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை எங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்தார்களா? மறுமையில் நாங்கள் தோல்வி அடைகிற அளவுக்கு மோசமான வழிகளை எங்கள் காட்டிவிட்டார்களா என்று ஒரு சந்தேகம் வரலாம். உண்மையில் காட்டியிருக்கிறார்கள். உண்டு ரெண்டு கிடையாது, ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம உதாரணமாக சொல்லலாம். குர்ஆனில் உள்ளதுக்கு மாற்றமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளுக்கு மாற்றமாக, குர்ஆனில் உள்ளதுக்கு முரணாக, நபி போதனைக்கு முரணாக நிறைய விஷயங்களை இஸ்லாம் என்ற பெயரில் நீங்கள் செய்து வருகிறீர்கள். முஸ்லிம்களில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செய்து வருகிறார்கள். மார்க்க அறிஞர்கள் சொன்னதனால் அதை கண்மூடி பின்பற்றி வருகிறார்கள். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ தலைப்பாக கொடுத்த வரதட்சணையை எடுத்துக்கிடுவோம். ஒருவன் வந்து திருமணம் செய்யும் பொழுது அவனுக்கு குர்ஆன் என்ன சொல்கிறது? வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹலா, திருமணம் செய்யக்கூடிய ஆண்களே உங்களுடைய மனைவியருக்கு நீங்கள் மனம் வந்து மகரை கொடுத்து விடுங்கள். குர்ஆன் என்ன சொல்லுது? நீ முஸ்லிமாக இருந்தால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் நீ கல்யாணம் எப்படி பண்ணனே? நீ திருமணம் செய்யும் பொழுது உனக்கு மனைவியாக வரக்கூடிய பெண்ணுக்கு நீதான் மகர் கொடுக்க வேண்டும், நீதான் நன்கொடை அவளுக்கு தர வேண்டும், நீதான் கொடுத்து கல்யாணம் செய்ய வேண்டும். ஆம்பளை தான் பொம்பளைக்கு கொடுத்து கல்யாணம் செய்ய வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்க இந்த திருமணத்தை வந்து அவங்களும் செய்து காட்டி, இந்த திருமணம் தன்னுடைய வழிமுறை என்று மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி எல்லாரும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் நடைபெற்ற திருமணங்கள் எப்படி நடந்தது? ஆம்பளை பொம்பளைகிட்ட கொடுக்குற வழக்கம், மகர் கொடுத்து திருமணம் செய்கிற வழக்கம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு நபித்தோழர், அவர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏத்தாப்புல வர்றார். நபிகள் நாயகம் அவரை பார்க்கிறார்கள். பார்த்தா அவருடைய மேனியில் நறுமணம் பூசி இருக்கிற அந்த அடையாளம் தெரியுது. அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்துர் ரஹ்மானே என்னப்பா விசேஷம்? என்ன ஒரே நறுமணமாக இருக்கிறீங்க, கமகமன் இருக்கிறீங்க, என்ன விசேஷம்? அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே நேற்று எனக்கு திருமணம் முடிந்தது அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாம, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாம ரொம்ப எளிமையான முறையில் அவர் திருமணம் பண்ணியிருக்கிறார். அது ஒரு மேட்ரு. அவர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அப்துர் ரஹ்மானே கம் சுத்தலகா, அந்த பெண்ணுக்கு நீ எவ்வளவு கொடுத்த? நம்மளா இருந்தால் என்ன கேட்போம்? ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னார்னு சொன்னால் ஏன்பா உனக்கு எவ்வளவு தண்டாங்க, வரதட்சணையை எவ்வளவு வாங்கின, காசு எவ்வளவு, நகை எவ்வளவு, சீர்சாமான் எவ்வளவு, கார் கொடுத்தாங்களா, பைக்கு கொடுத்தாங்களா என்றெல்லாம் எவ்வளவு வாங்கினேன்னு கேட்போம். நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருந்துச்சு? நீ எவ்வளவு கொடுத்த? நீ கல்யாணம் பண்ணு சொல்றியே, நீ மனைவியாக யார் திருமணம் செஞ்சியோ அந்த பெண்ணுக்கு நீ எவ்வளவு கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பேரிச்சங்குட்டை அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்தேன் அப்படிங்கிறார். அப்படியா? நீ தான் மணமகனாக இருக்கிற, கல்யாணம் பண்ணி இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, ஒரு ஆட்டையாவது அறுத்து விருந்து கொடுக்குற கடமை மணமகனுக்கு தான் இருக்குது, ஆம்பளை உனக்கு தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய திருமணத்தில் ஒரு ஆம்பளை எவ்வளவு கொடுத்தான் அதுதான் கேட்கப்பட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஆம்பளைகளாகிய நீங்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு குர்ஆனுடைய கட்டளை. குர்ஆன்ல உள்ளதற்கு மாற்றமாக, நபிகள் நாயகம் காலத்தின் நடைமுறைக்கு மாற்றமாக இன்றைக்கு வரதட்சணை வாங்கப்படுதா இல்லையா? இது இஸ்லாமா? இதை யாரெல்லாம் செய்கிறார்கள்? மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட அவங்களுடைய திருமணத்தில், அவர்கள் வீட்டில் நடைபெறுகிற திருமணங்களில், அவங்களுடைய மகளுக்கு செய்கிற திருமணத்தில் இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்குறாங்களா இல்லையா? மகனுக்கு திருமணம் செய்தால் வரதட்சணை வாங்குகிறார்களா இல்லையா? அப்போ மார்க்க அறிஞர்களும் சேர்ந்து கொண்டு வரதட்சணை இந்த சமுதாயத்தில் வாங்குகிறார்களா இல்லையா? இதனால் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கேடுகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. வரதட்சணை வாங்கிறது குர்ஆனுக்கு மாற்றம், நபிகள் நாயகத்தினுடைய போதனைக்கு மாற்றம். இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டப்படி விதிப்படி வரதட்சணை வாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு வன்கொடுமை. ஆனாலும் கூட ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் வரதட்சணை வாங்குது. எப்படி வாங்குறது? இஸ்லாமிய சாயம் பூசி வரதட்சணை வாங்குகிறார்கள்.
வரதட்சணையை ஒளிஞ்சு மறைஞ்சு வாங்கல. இன்றைக்கு வரதட்சணைக்கு எதிராக கடந்த 30 ஆண்டு காலமாக நாங்கள் குதித்து மக்கள்கிட்ட பேசி வருகிறோம். வரதட்சணை எவ்வளவு பெரிய பயங்கரமான கொடுமை என்பதை நாங்கள் சொல்லி வருகிற காரணத்தினால் இன்றைக்கு வரதட்சணை வாங்கினேன் என்பதை சொல்றதுக்கு வெட்கப்படுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த வரதட்சணையை எப்படி வாங்குகிறார்கள்? சில பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் கைக்கூலி வழங்குகிற நிகழ்ச்சி என்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த வரதட்சணை பணத்தை மஞ்சள் பையில வைத்து சுற்றி அது சபையில் எல்லார் கைக்கும் வரும். வரதட்சணை பணம் எப்படி தரப்படுது? ஒளிஞ்சு மறைஞ்சு அதிகாரிகளுக்கு பயந்து, காவல்துறைக்கு பயந்து, சட்டத்துக்கு பயந்து, அல்லாவுக்கு பயந்து, மறுமைக்கு பயந்து அப்படி நடக்கிறது கிடையாது. எப்படி வரதட்சணை கொடுக்கப்படுகிறது? வரதட்சணையை வாங்குவது ஒரு கௌரவமாக இன்றைக்கு பேசப்படுகிறது. ஒருத்தன் வரதட்சணை வாங்கலையா, ஜமாத் அந்த திருமணத்தை புறக்கணிக்கிறது. நீ வரதட்சணை வாங்கினாதான், நீ மாலை போட்டால்தான், நீ தாலி கட்டினால்தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்குருவோம், இந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டரில் நாங்கள் பதிவு செய்வோம், இல்லைன்னா நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் என்று வரதட்சணை வாங்குறவன சமுதாயம் கௌரவிக்கிறது, ஜமாத்து கௌரவிக்கிறது. அந்த திருமணத்தில் போய் மார்க் அறிஞர் போய் உட்கார்ந்து கொள்கிறார். அல் ஃபாத்தியா என்று இந்த அக்கிரமத்தை பாத்தியா என்று அங்கே ஒரு ஃபாத்தியாவை ஓதுகிறார். வரதட்சணை வாங்கலை என்று சொன்ன அந்த திருமணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்கள் ஆலிம் சார் வரமாட்டாரு என்றெல்லாம் ஜமாத்துகளும் சேர்ந்து கொண்டு இந்த வரதட்சணையை பகிரங்கமாக ஆதரிக்கிறார்கள் என்றால், நியாயப்படுத்துகிறார்கள் என்றால், இது இஸ்லாமா? இது குரானில் உள்ளதுக்கு மாற்றமா? குரானில் உள்ள மாதிரி வாங்குகிறார்களா? குரானில் வரதட்சணை வாங்க சொல்லி கட்டளை இருக்கிறதா? நபிகள் நாயகம் வரதட்சணை கொடுக்க சொல்லியோ அதை பெற்றுக்கொள்ள சொல்லியோ நபிகள் நாயகம் சொன்னார்களா? அப்போ இஸ்லாத்தில் இல்லாத இந்த வரதட்சணையை முஸ்லிம் சமுதாயம் தைரியமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வாங்குகிறார்கள்? இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கப்படுகிற அளவுக்கு. இஸ்லாத்தை பார்க்கிற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு வாங்குகிறார்கள். முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற பெயரில் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம். முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை பற்றி என்ன வேணாலும் கேளுங்க, முஸ்லிம்களை பற்றி என்ன வேணாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம், உங்கள் மேலே கோவப்பட மாட்டோம், சிரித்து கொண்டே சொல்லுவோம் என்று அவங்கள அழைத்து மனிதனைய ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாத மக்கள் கலந்து கொண்டு கேட்குற முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் இஸ்லாத்தில் உள்ள பல விஷயங்களை சொல்கிறீர்கள், அது நல்லதாக தான் தெரிகிறது, அறிவுபூர்வமாக தான் தெரிகிறது, இந்த காலத்துக்கு தேவையான செய்திகளாகத்தான் தெரிகிறது. ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், நாங்கள் முஸ்லிம்களாக மாறினால், உங்கள் சமுதாயத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டால், எங்கள் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைய வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்வீர்களா? அப்படி ஒரு ஆண்மகன் உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறானா என்று நம்மை பார்த்து கேட்கிறார்களே, வெக்கி தலகுனிய வென்றிருக்கிறது. மற்ற சமுதாயங்கள்லாம் 10,000 50,000 தான் வரதட்சணை பெறுகிறார்கள். லட்சக்கணக்கில் வரதட்சணை வாங்கிறது உலகத்திலே முஸ்லிம்கள் மட்டும்தான். வீடு கேட்பது உலகத்திலே முஸ்லிம்கள் மட்டும்தான். பெண் வீட்டாரை எப்படியெல்லாம் கசக்கி புளிய வேண்டுமோ, எந்த வகையிலையெல்லாம் வரதட்சணையை பெற முடியுமோ அப்படியெல்லாம் கேட்டு பெறுகிறார்களே இல்லையா? அப்போ முஸ்லிம்கள்கிட்ட எங்கே இருக்குது இஸ்லாம்? வரதட்சணை வாங்கினால் மறுமையில் வெற்றி பெற முடியுமா? ஏன் வாங்குகிறார்கள்? குர்ஆனுக்கு மாற்றமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைக்கு மாற்றமாக முஸ்லிம்கள் வரதட்சணை வாங்குறதுக்கு காரணம் என்ன? மறுமையில் வெற்றி பெறதை விட இந்த உலகத்தில் குறுக்கு வழியில் நம்ம முன்னேறிடலாம், இந்த உலகத்தில் நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடலாம், வரதட்சணை வாங்கி கஷ்டம் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிடலாம், வரதட்சணை வாங்கி ஈஸியாக வண்டி வாங்கிடலாம், ஈஸியாக கடை வச்சிடலாம். இந்த உலக நோக்கம்தான் நம்ம இடத்துல இருக்குதே தவிர மறுமையில் வெற்றி பெற நினைக்கக்கூடியவர்கள் இந்த காசு பணத்தை பெரிதாக நினைப்பார்களா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெண்மணியை பற்றி நமக்கு சொல்லி காட்டலாம். யார் அந்த பெண்மணி? உலகத்துக்கெல்லாம் மாடல் என்று அவங்கள சொல்லி காட்டலாம். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன். உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்குமே மாடலாக யார் இருக்கிறார் என்றால் ஃபிரௌன் என்ற ஒரு கொடுமைக்காரனுடைய மனைவி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌன் யாரு? இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் தன்னை பெரிய கடவுள் என்று அறிமுகப்படுத்தி தன்னையே தான் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று அன்றைய மக்களை, இஸ்ரவேல மக்களை அடிமைப்படுத்தியவன் தான் ஃபிரௌன். ஃபிரௌன் என்ற அந்த மன்னனுடைய மனைவி
அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மூசா என்ற இறை தூதருடைய அந்த மார்க்கத்தை நம்புகிறார்கள். மூசா நபி அவர்கள் சொன்ன அந்த அல்லாஹ்வை கடவுளாக நம்புகிறார்கள். நம்பினால் என்ன நடக்கிறது? அவங்க அதுக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால ஃபிரௌனை கடவுளாக நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் ராணி என்ற மரியாதையோடு இருந்தார்கள். ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நினைச்ச மாதிரியான துணிமணி வகைகள், நினைச்ச மாதிரியான நகைகள், ஆடம்பரமான வாழ்க்கை என்று ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் பலருடைய மரியாதையை கௌரவத்தை பெற்ற அந்த பெண்மணி ஆசியா அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற உடனே அவங்களுக்கு ராணி என்ற அந்த பட்டம் பிடுங்கப்படுகிறது. அவங்களுக்கு கிடைத்த மரியாதை எல்லாம் மாறி போய் அவர்களுக்கு அவமரியாதை கிடைக்கிறது. அவர்களுக்கு அடிமையாக இருந்த அந்த சமுதாயமே அவங்களை அடித்து துவைக்கிற அளவுக்கு பயங்கரமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்ட ஒரு பிரார்த்தனை குர்ஆனில் வருகிறது. என்ன கேட்டார்கள்? ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தா. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஆலிமீன், ஃபிரௌனிடத்தில் இருந்தும் அவனுடைய கொடுமைகளில் இருந்தும் அக்கிரமக்கார இந்த கூட்டத்தார்கிட்ட இருந்தும் என்னை காப்பாத்து. அவங்க என்ன கேட்டார்கள்? அவங்க பட்டத்து ராணியாக இருந்தவர்கள், படோடோபமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எல்லாத்தையும் மறுமைக்காக வேண்டி துறக்கிறார்கள். மறுமையில் எனக்கு சொர்க்கம்தான் முக்கியம். இந்த ஒரு கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால இந்த உலகத்தில் ஆடம்பரத்தை இழக்க வேண்டி வருமா? சொகுசுகளை இழக்க வேண்டி வருமா? மாளிகை இழக்க வேண்டி வருமா? நல்ல வாழ்க்கை இழக்க வேண்டி வருமா? கணவனுடைய அன்பை இழக்க வேண்டி வருமா? எனக்கு அல்லாஹ் தான் பெருசு, மறுமையில் கிடைக்கிற சொர்க்கம் தான் பெருசு, அங்கே உள்ள ஆடம்பரமான வாழ்க்கை தான் பெருசே தவிர இங்கே உள்ள ஆடம்பரம் தேவையில்லை என்று மறுமையில் வெற்றி பெறணும்னு நினைச்சாங்களே. அதுக்காக சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தாங்களே, எல்லா வகையான துன்பங்களை அனுபவித்தார்களே. இப்படித்தான் ஒரு முஸ்லீம் இருக்கணும். ஒரு முஸ்லீம் என்ன நினைக்கணும்? திருமணம் செய்கிற நேரத்தில் குறுக்கு வழியில் வரதட்சணை வாங்கி நம்ம முன்னேறலாம். வரதட்சணை வாங்கினா அந்த உலகத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் மறுமையில் வெற்றி பெற முடியுமா? மறுமையில் சொர்க்கம் கிடைக்குமா? குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சதுக்கு மறுமையில் நரகம்தான் கிடைக்குமா தவிர மறுமையில் வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் வெற்றி பெற முடியுமா? இந்த வரதட்சணையினால ஏற்பட்ட கேடுகளை நம்ம இன்றைக்கு முழுக்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஊர் என்ன செய்யுதுன்னு பார்க்கக்கூடாது. ஊரில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வரதட்சணை வாங்குறதை நியாயப்படுத்தத்தான் செய்கிறார்கள். பெண்ணை பெற்றவர்கள் வேண்டுமானால் வரதட்சணை தப்பு என்று பேசலாம். ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வரதட்சணை கேட்குறாங்களா இல்லையா? வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணுனா நாங்கள் கல்யாணத்தில் கலந்துக்கிற மாட்டோம்னு பெற்றோர்கள் சொல்கிறார்களா இல்லையா? அப்போ ஊர் என்ன சொல்லுது? உலகமெல்லாம் எப்படி இருக்கிறது? மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதை நம்ம பார்த்தோமே ஆனால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதைத்தான் முஸ்லிம்கள் பார்க்க வேண்டும். அப்போதான் மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும். அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கிறோம், குர்ஆனை முஸ்லிம்கள் பார்க்காம, நபிகள் நாயகத்தினுடைய போதனையை பார்க்காம குர்ஆனில் இருப்பதை மறுக்கிற அளவுக்கு, குர்ஆனில் கண்டிக்கப்பட்ட பல விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு பல புதிய புதிய வணக்க முறைகள் முஸ்லிம்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? வழிகேடுகள், மூட நம்பிக்கைகள் முஸ்லிம்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? நிறைய இருக்கிறது. என்னவெல்லாம் இருக்குது? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களை இஸ்லாம் ரெண்டு விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. என்ன ரெண்டு விஷயங்களை சொல்லுது? இந்த மதத்தின் பெயரை சொல்லி சுரண்டுகிறார்கள்ல, மதத்தின் பெயரால் மக்களை சுரண்டி பிழைக்கிற ஒரு பழக்கம் இருக்குதா இல்லையா? இதை இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலுக்கு ஒருவன் வரும் பொழுது அவன் எந்த காணிக்கையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹு சமத், அல்லாஹ் எந்த தேவையுமற்றவன், அப்படி குர்ஆன் சொல்கிறது. பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது தேங்காய் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை, பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது காசு கொண்டு வர வேண்டிய தேவையில்லை, பள்ளிவாசலுக்கு வரும்போது பழம் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது சும்மா வந்தால் போதும், துணியோடு அழகான துணிமணியோடு வந்தால் போதும். அவர் இறைவனை தொழுதுட்டு போயிட்டே இருக்கலாம். எதையும் காணிக்கையாக செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மத குரு கையில் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மதத்தின் பெயரால் மத குருமார்கள் வாங்கி பிழைக்கிறார்களே, சுயமரியாதை அடக வைத்து மக்களை ஏமாற்றி பிழைக்கிறார்களே, இதை இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது. அதே மாதிரி இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த பேரை பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் வயிறு பிழைக்கிறார்களா இல்லையா?
நாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், உங்களை எல்லாம் விட கடவுளுக்கு நாங்கள் தான் நெருக்கமானவர்கள் என்றெல்லாம் மக்களை ஏமாத்துகிறார்களே. இஸ்லாம் இதை கடுமையாக கண்டிக்கிறது. இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர ஒருத்தன் தன்னை சும்மா சொல்லிக்கொள்ளலாம். வெளி உலகத்தில் உங்கள் பார்வைக்கு அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தால், அவனுடைய அந்த வணக்க வழிபாடுகளை பார்த்தா நல்லவ மாதிரி உங்களுக்கு தெரியலாம், இறைவனுக்கு நெருக்கமான ஆள் மாதிரி தெரியலாம். ஆனால் உலகத்தில் பேர் புகழுக்காக கூட சில பேர் செயல்படலாம். மறுமையில் தான் அவர் நல்லவரா இறைவனுக்கு நெருக்கமானவரா மறுமையில் தான் தெரியுமே தவிர இந்த உலகத்தில் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று யாரை நம்பி அவங்கள்ட்ட கொண்டு போய் காணிக்கையை கொடுக்கறது, அவங்க காலில் விழுந்து வணங்குறது, நோய் நொடின்னு அவங்ககிட்ட போய் நிற்கிறது, பிரச்சனைகளை போய் சொல்றது, இதை இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் இறைவனுக்கு மட்டுமே தெரிந்தவர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மதத்தின் பேரை சொல்லி சுரன்ற இருக்கிற புரோகித பிழைப்பு, இதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட இந்த புரோகிதம் இருக்கிறது இல்லையா? என்ன புரோகிதம் இருக்கிறது? ஒரு நோய் நொடி ஏற்பட்டால், தங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நேரடியாக ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட போய் நிற்கிறார்கள், ஒரு ஆலிம் சாஹிப் இடத்துல போய் நிற்கிறார்கள், ஒரு ஹஜரத்தில் போய் நிற்கிறார்கள். ஹஜரத்தவர்களே, எனக்கு வயிற்று வலியாக இருக்கிறது, வயிற்று வலின்னு அவர் என்ன செய்வார்? அவர் டாக்டருக்காக படிச்சிருக்கிறாரு. இவன் போய் நிற்கிறான் வயிற்று வலின உடனே, ஆலிம் சாஹிப் எனக்கு வயிற்று வலிக்குது. அவர் என்ன செய்கிறாரு? வயிற்று வலிக்குதா? உனக்கு வயிற்று வலியெல்லாம் கிடையாது, உனக்கு அந்த அந்த அரச மரத்து பேய் பிடிச்சிருக்கிறது, இந்த மரத்து பிசாசு பிடிச்சிருக்கிறது. அதனால என்ன பண்ணனே, நான் ஒரு தாயத்தை தர்றேன், அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்க, அல்ல தட்டில் இனத்தையே எழுதி தர்றேன், அதை கரைச்சி குடிச்சுக்க. இப்படி மார்க்கத்தின் பெயரை சொல்லி இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்தி இப்படி ஏமாற்றுகிறாரா இல்லையா? ஒரு நோய் நொடி ஏற்பட்டால் ஆலிம் சாஹிப் இடத்துல போய் நிற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதா? தாயத்தை அணிந்தால் நோய் நொடி போகும் என்று இஸ்லாம் சொல்கிறதா? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தாயத்தை துங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். நீங்கள் தாயத்தை போட்டீங்க, ஒரு கயிறு நம்முடைய நோயை நீக்குது என்று நம்பிவிட்டீர்களே, ஆனால் அதை நீங்கள் கடவுளாக நினைக்கிறீர்கள். ஒரு நோயை ஏற்படுத்துறது, ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறது அது அல்லாஹ் தானே தவிர அதை நீக்க சொல்லி அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்கலாமே தவிர நீங்கள் தாயத்து அந்த நோயை நீக்கும் என்று நம்பினால், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை ஒரு கயிறு போக்கும் என்று நம்பினால் அதை கடவுளாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள், இணை வைத்து விட்டீர்கள், பல தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று இஸ்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டால், தாயத்து போகிறது ஷிர்க்கு, இணை வைக்கிற பாவம்னு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி பெறுவதற்காக ஒரு 9 தோழர்கள் நபிகள் நாயகத்தில் வருகிறார்கள். நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்க? அவங்கள 8 பேர்கிட்ட உறுதிமொழி பெறுகிறார்கள். ஒரே ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் அவங்க உறுதிமொழி பெறலை, கையை எடுத்து விட்டார்கள். அப்போ ஏன் அவர்கிட்ட மட்டும் உறுதிமொழி வாங்கலை என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அவர் கையில் ஒரு வளையம் இருக்கிறது, அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு தாயத்தை போட்டிருக்கிறாரு, ஒரு கயிறை போட்டிருக்கிறாரு, அதை கலட்டி எறிகிற வரைக்கும் அவர்கிட்ட நான் உறுதிமொழி பெறமாட்டேன். இஸ்லாத்திற்கு வருவதாக, நல்ல விஷயங்களில் ஈடுபடுவதாக நபிகள் நாயகத்திடத்தில் சில தோழர்கள் வந்த நேரத்தில், நீ முஸ்லீமா வரதா இருந்தால் இந்த கயிறை தூக்கி எறிஞ்சிட்டு வா, அப்போதான் நீ இஸ்லாத்துக்கு வரேன்னு அர்த்தம். நான் கயிறை நம்புவேன், தாயத்தை நம்புவேன், வளையத்தை நம்புவேன் என்று அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நீ அதை நம்பி இருந்தீங்கன்னா நீ என்னப்பா இஸ்லாத்தை ஏற்பதை உறுதிமொழி கொடுக்கறது? ஏன் பொய்யான உறுதிமொழியை கொடுக்குற? இது மாதிரியான போலித்தனமான வாக்குறுதியை வாங்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயத்தை கயிறு போடுவதை, வளையம் போடுவதை கடுமையாக கண்டித்திருக்கும் பொழுது, ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இது நமக்கு நோயை போக்கும், இது நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தரும் என்று ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கயிறு போடப்படுதா இல்லையா? இந்த மாதிரி கயிறு போடக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதாக சொன்னால் அது போலித்தனமானது, பொய்யானது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கும் பொழுது எப்படி ஒரு முஸ்லீம் தாயத்தை அணிய முடியும்? எப்படி ஒரு மார்க்க அறிஞர் இந்த தாயத்தை வியாபாரமாக்க முடியும்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பல பேரை போய் நோய் விசாரிக்க செல்வார்கள். அப்படி நோய் விசாரிக்க செல்லக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்களையும் போய் சந்திப்பார்கள், முஸ்லீம்களையும் போய் சந்திப்பார்கள். அப்படியெல்லாம் சந்திக்கிற நேரத்தில், ஏன்பா நோயின்னு சொல்கிறேன், இந்த தாயத்தை தர்றேன், இல்லை வீட்டுக்கு ஒரு தாயத்தை தர்றேன்,
அதை போட்டுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயத்து வியாபாரம் செய்தார்களா? ஒரு தாயத்துக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மார்க்க அறிஞர் தர்ற கயருக்கு மகிமை இருக்கிறது என்று சொன்னால், அவர் தர்ற ஒரு தட்டுக்கு மகிமை இருக்கிறது என்று சொன்னால், அந்த மகிமை நபிகள் நாயகத்துக்கு இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? அவங்க ஒரு கயரை கொடுத்துருக்கணுமா இல்லையா? என்ன செய்தார்கள்? நோயாளியை சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் சொல்வார்கள், லா பாஸ தஹூர், நீ கவலைப்படாத, அல்லாஹ் வந்து நோயை குணமாக்குவான், அல்லாஹ் வந்து உனக்கு நிவாரணத்தை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். தன்னுடைய குடும்பத்தாரில் ஒரு ஆள் நோய் விசாரிக்க போகும்போது சொன்னார்கள், அல்லாஹும்ம ரப்பஹாதன் நாஸ், இந்த மனிதர்களுடைய இரட்சகனே, அது கபில் பாச, நோயை குணமாக்கு, இஸ்வி அந்த ஷாஃபி, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க லா யுகாதிரு சக்கமன் வல அலமா, மனிதர்களுடைய இறைவனே, நீ நிவாரணம் வழங்கு, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணமும் பலனளிக்காது, பூரணமான நிவாரணத்தை வழங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்களே தவிர, நான் உன் நோயை குணமாக்குறேன்னு சொன்னார்களா? நான் ஒரு தாயத்து தர்றேன் அப்படி சொன்னார்களா? அதே மாதிரி நபிகள் நாயகத்துக்கு நோய்வாய்ப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனுடைய சூறாக்களை குல்லௌது பிரபின் நாஸ், குல்லௌது பிரபில் ஃபலக்கு, குல்ஹுவல்லாஹு அஹது என்ற இந்த அத்தியாயங்களை ஓதி நபிகள் நாயகம் தங்கள் மேனி முழுக்க தடவிக் கொள்வார்கள். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்க முடியுதே தவிர, நபிகள் நாயகம் தாயத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டோம் அல்லது அவங்கள்ட்ட போய் யாரும் தாயத்து கேட்டுக்கொண்டோ இப்படி நபிகள் நாயகம் காலத்தில் இல்லை. தாயத்து போடுறது ஷிர்க் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம கண்கூட பார்க்குறோம், யார் நோயை குணமாக்குவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த மார்க்க அறிஞர், அந்த அஜரத்து அவருக்கு நோய் வந்தா என்ன செய்கிறாரு? அவர் பிள்ளைகளுக்கு நோய் வந்தா என்ன செய்கிறாரு? அவர் புண்டாட்டிக்கு நோய் வந்தா என்ன செய்கிறாரு? அவர் மருத்துவமனைக்கு தான் போகிறார், ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறார். அப்போ அவரை அவருடைய மனைவி மக்களுடைய நோயை குணப்படுத்த முடியலை, தாயத்து போட்டு நோயை விரட்ட முடியலை, பேயை விரட்ட முடியலை, அவர் எப்படி நமக்கு குணமாக்குவார்? அவர் தர தாயத்தினால நம்ம எப்படி குணமாகும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நோய்க்காக மட்டும் போகல, வியாபாரம் சரியில்லை என்று சொன்னால் அவர்கிட்ட போகிற அஜரத்து வியாபாரம் சரியில்லை, என்னத்தையாவது எழுதி கொடுங்க. அவர் என்ன பெரிய டாட்டா பிரில் பெரிய வியாபாரம் பண்ணவரா? பல வியாபாரம் பண்ணி அதில் அனுபவப்பட்ட ஆளா? அவருக்கு வியாபாரம் இந்த தாயத்து வியாபாரத்தை தவிர வேற வியாபாரம் தெரியாது. அவர்கிட்ட போய் என்ன செய்யறான்னு கேட்டால், அஜரத்து வியாபாரம் சரியில்லை, வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? அவர் அதுக்கு ஒரு தாயத்தை கொடுக்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயத்தை போட்டால் ஷிர்க்கு, தாயத்தை போடுறது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவம்னு சொன்னார்கள். இப்போ ஆலிம் ஷா சொல்றதை கேட்கறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றதை கேட்கறதா? ஆலிம் ஷா சொல்வதை நீங்கள் கேட்டால் போக வேண்டிய இடம் நரகம் தான். ஷிர்க்குக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை என்ன? மறுமையில் நீங்கள் தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள். அப்போ மறுமையில் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்கணும். அதே மாதிரி தாயத்தில் மாத்திரம் நம்மளை அவர் ஏமாத்தலை. அவருக்கு ஒரு கல்யாணம், அதே மாதிரி ஒரு வீடு திறக்கிற நிகழ்ச்சி, எதுவாக இருந்தாலும் மார்க்க அறிஞர்கள்ட்ட போய் முஸ்லீம்கள் போய் நிற்கிறாங்களா இல்லையா? நான் வீடு திறக்க போகிறேன், ஒரு கடை திறக்க போகிறேன், நான் என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், அதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்க, ஒரு நல்ல நேரம் பார்த்து கொடுங்க என்று அவர்கிட்ட போய் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து கேட்குறாங்களா இல்லையா? இந்த மாதிரி நாளைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் கடை திறந்தால் நல்லது, இந்த நாளில் வீடு கட்ட ஆரம்பிப்பீர்களே ஆனால் நல்லது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? புதன்கிழமைங்கிறது நல்ல நாள், செவ்வாய்க்கிழமைங்கிற இப்படி சொல்கிறாங்கல்ல, புண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதான். செவ்வாய்க்கிழமை ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அது செவ்வாய் வெறுவாயி, செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள், புதன்கிழமை நல்ல நாள், சனிக்கிழமை சனி போன தனியாக போவாது என்றெல்லாம் ஒரு நாளை இது நல்ல நாள், இது கெட்ட நாள் இப்படி சொல்கிறாங்களா இல்லையா? மார்க்க அறிஞர்கள் மத குருமார்கள் இப்படி சொல்லித் தருகிறார்கள். ஏதோ தெரியாத மக்கள் தான் இப்படி நம்புகிறார்கள் என்றால் மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? எங்ககிட்ட வாங்க, நாங்கள் பால் கித்தாபு மோர் கித்தாப்புண்டு அந்த பால் கித்தாபை பார்த்து உங்களுக்கு நல்ல நாளை சொல்லிக் கொடுப்போம் இப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? உண்மையில் இவருக்கு நல்ல நாள் தெரிந்திருந்தா, மார்க்க அறிஞருக்கு நல்ல நாள் தெரிந்திருந்தா, அவர் ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு பள்ளிவாசலில் போய் இமாமா சேர்ந்து சாவுற வரைக்கும் அந்த பள்ளிவாசலில் இருக்கணுமா இல்லையா? வருஷம் பள்ளிவாசம் மாறுறாரு, வருஷம் ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு,
பள்ளிவாசலில் உள்ள முத்தவள்ளிக்கு ஆலிம் சாவுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, செயலாளருக்கு ஆலிம் சாவுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. அப்போ அவருக்கு ஒரு நல்ல நாள் அவரால் பார்க்க முடியலை. அவருக்கு என்னைக்கு ஒரு பள்ளிவாசலில் போனால் கடைசி வரைக்கும் இருப்போம்னு அவரால் சொல்ல முடியலை. அவர் எப்படி நமக்கு நல்ல நாளை காட்டி கொடுப்பாரு? நல்ல நாள்னு முதல்ல ஒரு நாள் இருக்குதா? அந்த மாதிரி அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ இது நல்ல நாள் இது கெட்ட நாள்னு சொல்கிறாங்களா? நல்ல ஒரு நாளில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னாத்தா அர்ராஃபன் ஃபஸாலஹு அன் ஷைஇன் லன் துக்பல ஸலாத்து 40 லைலா. யார் நாளைக்கு நடக்கிறது எனக்கு தெரியும்னு சொல்கிறானோ, நாளைக்கு நடக்கிற நல்லது எனக்கு தெரியும், நாளைக்கு உங்களுக்கு நடக்கிற கெட்டது எனக்கு தெரியும் என்று, நாளை நடப்பது எனக்கு தெரியும் என்று யார் சொல்லுகிறானோ அவனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஆலிம் சாஹிப் இடத்துல போய் ஒரு அஜரத்தில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க, உங்கள் அமல்கள்லாம் பாழா போயிடும். நாளை கல்யாணம் வைக்க போகிறோம் என்னைக்கு வைக்கிறது, வீடு திறக்க போகிறோம் என்னைக்கு நல்லது நடக்க சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்டால் 40 நாள் தொழுகை வீணாக போயிடும். ஏன் வீணாக போகுது? நீங்கள் அவரை அல்லாஹ்வாக நம்புகிறீர்கள். நமக்கு நாளைக்கு நடக்கிற நல்லது அல்லாஹ்வுக்கு எப்படி தெரியுமோ அந்த ரகசிய ஞானம் இவருக்கும் தெரியும், இந்த ஆலிம் சாவுக்கும் தெரியும். நீங்கள் நம்புவீர்களே ஆனால் உங்கள் வணக்க வழிபாடுகள்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னதா காயினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு ஃபக்கத் கஃபர அலா உன்சில முஹம்மது. யார் நாளைக்கு நடக்கிற தெரியும்னு சொல்கிறானோ அவங்கிட்ட ஒருத்தர் போகிறார், ஒரு குறிகாரங்கிட்ட ஒரு ஆள் போகிறாரு, அவன் சொல்றதை அப்படியே நம்புவானே ஆனால் முகமதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அவன் நிராகரித்து விட்டான். ஒரு குறிகாரன்ட்ட ஒரு ஜோசியக்காரன்ட்ட ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட நாளைக்கு எனக்கு என்ன நடக்குன்னு நீங்கள் போய் கேட்டீங்கன்னு வைங்க, அவர்கிட்ட போய் கேட்டால உங்கள் 40 நாள் தொழுகை வீணாக போயிடும். அவர் சொன்னதை நம்பினால் முகமதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை குரானை மறுத்தவர்கள் ஆவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுகிட்ட போய் நல்லது அவருக்கு நாளைக்கு நடக்கிற நல்லது அவருக்கு தெரியும்னு நீங்கள் நம்பாதீங்க. அப்படி நம்புனா குரானை மறுத்த மாதிரின்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்ம எப்படி ஆலிம் சாஹிப் கிட்ட போய் நல்ல நாள் எப்படி போய் கேட்க முடியும், கெட்ட நாள் எப்போன்னு எப்படி போய் கேட்க முடியும்? நீங்களும் போய் அப்படி நம்புறீங்க, அவரும் உங்களை ஏமாத்துக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஒரு திருமணமா அதுக்கு மார்க்க அறிஞர் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். எந்த காரியத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்லது கெட்டது எல்லாமே, கல்யாணமா ஒரு கத்தனாவா ஒரு வீடு திறக்கிற நிகழ்ச்சியா என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகணுமா அல்லது படிப்பை துவங்கணுமா எதை பண்ணாலும் சரி மார்க்க அறிஞர் வரணும், அவர் அல்ஃபாத்தியான்னு உன்னை ஓதணும் என்று நம்புகிறோமா இல்லையா? இஸ்லாத்தில் இல்லாத இந்த புரோகிதம் இதை எப்படி எங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்? இது எங்கே இஸ்லாத்தில் இருக்கிறது? இந்த மாதிரி புரோகிதர்களாக இன்றைக்கு மத குருமார்கள் முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் செயல்படுறாங்களா இல்லையா? இதை செய்தால் மறுமையில் எப்படி வெற்றி பெற முடியும்? அல்லாஹ் அப்படி ரசூல் இப்படி போனாங்களா? ஒவ்வொரு கல்யாணத்தில் போய் நின்று கொண்டு அவர்கள் குத்துபா என்ற பெயரில் சடங்குகள் செய்தார்களா? திருமணத்துக்கு யார் வேணும்? திருமணத்துக்கு திருமணம் செய்யக்கூடிய மணப்பெண் மணமகன் வேணும். அதே மாதிரி அந்த மணப்பெண்ணுக்கு பொறுப்பாளர் வேணும், 2 சாட்சிகள் வேணும், கூடுதலாக மக்கள் வேண்டுமானால் தேவைக்கேற்றவாறு இதை மக்கள்கிட்ட இதை விளம்பரப்படுத்துவதற்காக பகிரங்கப்படுத்துவதற்காக ஆள்கள் அழைக்கலாம். ஆனால் திருமணம் என்று சொன்னால் மார்க்க அறிஞர் வரணும், அஜர்த்து வரணும் அப்படின்னு முஸ்லீம் சமுதாயம் நம்புகிறார்களா இல்லையா? அவர் அங்கே என்ன செய்கிறாரு? திருமணத்தின் பெயரால் நிறைய மூட நம்பிக்கைகள் நடக்கும், திருமணத்தின் பெயரில் நிறைய அனாச்சாரங்கள் இஸ்லாத்துக்கு எதிரான காரியம் நடக்கும். எதை பற்றி அவர் கண்டுக்கிற மாட்டார். அவருக்கு அங்கே என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் தான் செய்வார். ஒரு மார்க்க அறிஞர் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. ஒரு தீமையை காண்பீர்களே ஆனால், ஒரு அக்கிரமத்தை காண்பீர்களே ஆனால் அதை கருத்தால் தடுத்து நிறுத்துங்கள், கையால் தடுக்கணும். ஒரு தீமையை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? கையால் தடுக்கணும், முடியலைன்னா நாவால் தடுக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் முடியலைன்னா மனசால வெறுத்து ஒதுங்கிடணும்னாங்க. நீங்கள் போகக்கூடிய ஒரு சபையில் ஒரு தீமை நடக்கிறது, இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு காரியம் நடக்கிறது, நீங்கள் என்ன பண்ணணும்? உன்னை அங்கே போய் கையால் தடுக்கணும், இல்லைன்னா போய் பிரச்சாரம் பண்ணணும், இல்லைன்னா மனசால வெறுத்து ஒதுக்க வேண்டும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த திருமணத்துக்கு மார்க்க அறிஞர் வர்றாரு, அங்கே எத்தனை தீமைகள் நடக்கிறது, என்னவெல்லாம் திருமணம்ங்கிற பேரில் அரங்கேறுகிறது. திருமணம்ங்கிற பேரில் மாப்பிள்ளை ஊர்வலமாக அழைத்து வரப்படுவார். மாப்பிள்ளைக்கு தலையில் இருந்து கால் வரைக்கும் சேரா போடப்பட்டு
சேராங்கிற பேரில் மல்லிகைப்பூவால் மாப்பிள்ளையை மூடி இருப்பார்கள். பொதுவாகவே அந்த மல்லிகைப்பூ போடுறது வந்து அது பெண்களுக்குன்ற உள்ளது. ஆண்களை சுண்டி இழுப்பதற்காக, கணவனை வந்து தன் பக்கம் கவருவதற்காக வேண்டி பெண்கள் அணியக்கூடிய இந்த மல்லிகைப்பூவை அன்னைக்கு இவர் அணிஞ்சு கொண்டு அன்னைக்கு ஒரு பொம்பளை மாறிடுவார். ஒரு மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, அவர் அந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் சேரா போட்டுக்கிட்டு கண் தெரியாத ஆளை கூட்டு வர்ற மாதிரி அவரை கூட்டு வருவார்கள். அல்லது அவரை ஒரு காரில் உட்கார வச்சு பின்னாடி எல்லாரும் படை சூழ, இந்த கார் வந்து 0 கிலோமீட்டர் தான் வந்துக்கிட்டு இருக்கேன், 20 கிலோமீட்டர் வேகத்தில் கூட கார் வராது, அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் கார் வரும். அவரை சுற்றி அவருக்கு பக்கத்தில் பட்டு விசிறி வைத்து வீசிக்கொண்டு அவர் வானத்திலிருந்து குதிச்சவர் மாதிரி, மற்றவர்கள்லாம் அவருக்கு அடிமை மாதிரி, அந்த மாதிரி ராஜ தர்பார் பண்ணி கொண்டு வர்றாங்களா இல்லையா? அப்போ பைத்து ஓதி கொண்டு வர்றாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி மாப்பிள்ளைக்கு மாலை அணிவிக்கப்பட்டதா? திருமணம்ங்கிற பேரில் 1 மணி நேரத்தில் காஞ்சி உதிரக்கூடிய அந்த மல்லிகைப்பூவை பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து மாப்பிள்ளைக்கு அணிவிக்கிறார்களே. மாப்பிள்ளை வரக்கூடிய காருக்கெல்லாம் மல்லிகைப்பூ, மாப்பிள்ளை வரக்கூடிய காரு பொம்பளை ஆயிரும், அதுக்கும் ரோஜா பூவால் அலங்கரித்து இப்படி மாப்பிள்ளையை அழைத்து வருகிறார்களே. இப்படி நபிகள்லாம் எங்கள் காலத்தில் நடந்துச்சா திருமணம்னா ஒரு திருவிழா மாதிரி நடக்கிறதே. கட் அவுட் வைக்கிறது என்ன, சினிமா நடிகர்களுடைய படங்களை போட்டு போஸ்டர் அடிக்கிறது என்ன, கல்யாண போஸ்டரில் முஸ்லீம் கல்யாணம் பண்ணுறான், எப்படி கல்யாணம் பண்ணுறான், அவனுடைய அந்த திருமணத்தை விளம்பரப்படுத்தி போஸ்டர் அடிப்பான, அதில் எவனா ஒரு சினிமா நடிகனை ஒரு கூத்தாடியினுடைய படத்தை போட்டு உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்றெல்லாம் போடுறானா இல்லையா? இதையெல்லாம் மார்க் அறிஞர் கண்டுக்கிற மாட்டார். நீ கட் அவுட் வச்சுக்க, கூத்தாடி படத்தை போட்டு நீ போஸ்ட் ஒட்டிக்க, நீ என்ன ஆடம்பரம் வேணாலும் பண்ணிக்க, லட்சக்கணக்கில் நீ வரதட்சணை வாங்கிக்க, நீ என்ன பண்ணினாலும் ஏன் கடமை என்ன? ஏதோ தெரியாத பாஷையில், அரபி பாஷையில் குத்துபாங்கிற பேரில் ஒரு சடங்கை செய்வனை தவிர, ஒரு ஃபாத்தியா ஓதுவனை தவிர எந்த தீமையும் தடுக்க மாட்டேன் என்று மௌன சாமியாராக காட்சி தருகிறாரோ இல்லையா? இந்த தீமையை தடுக்காத ஒரு பாவியாக இருக்கிறாரோ இல்லையா? அப்போ இது கல்யாணத்துக்கு வரணும், திருமணத்துக்கு வர்றதா இருந்தா, ஒரு மார்க்க அறிஞர் வர்றதா இருந்தா அங்கே தப்பு நடக்கலாமா? மார்க்க அறிஞருக்கு முன்னால் தப்பு நடக்கிறதுக்கு பயப்படணுமா இல்லையா? மார்க்க அறிஞர் முன்னால் மாப்பிள்ளை வருவார், பட்டு வேஷ்டி பட்டு சட்டை. இஸ்லாத்தில் ஆண்களுக்கு இந்த பட்டாடை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு தான் இது அனுமதி இருக்கிறது. ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாதுன்னு சொல்லி இருந்தும், ஹராம் என்று சொல்லி இருந்தும், தங்க மோதிரம் போடக்கூடாது என்று ஆண்களுக்கு கட்டளை இருந்தும் மாப்பிள்ளை தங்க மோதிரத்தை போட்டுட்டு உட்காந்துருப்பார், பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு உட்காந்துருப்பாரு. ஆலிம்சா கண்டுக்கிற மாட்டார். அவர் கண்டு தேவை தலையில் தொப்பி இருக்குதா பார்ப்பார். இஸ்லாத்தினுடைய சின்னமா அது, முஸ்லீம்களுடைய மணி மகனமா அது, தொப்பி இருக்குதா? மாலை இருந்த பிரச்சனை இல்லை, மாப்பிள்ளை முகத்தில் தாடி இல்லை என்ன பிரச்சனை? தாடி இல்லைன்னா கேள்வி வராது. ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணத்தில் தாடி இல்லாமல் உட்காந்தாருன்னு வைங்க, அட ஏன்டா சுண்ணத்தை கடைப்பிடிக்கல, மாப்பிள்ளைங்கிற ஒரு சுண்ணத்தை பண்ண போகிற, ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், ஏன்ப்பா தாடி வைக்கலன்னு அதை கேட்க மாட்டார். தொப்பி இல்லைன்னு வைங்க, இந்த கல்யாணம் செல்லாது, வரமாட்டேன், மாலை போடணும், ஒரு மாலையாவது போடணும், தொப்பியாவது போடணும் என்றெல்லாம் எது இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லையோ, திருமணம்ங்கிற பெயரில் இந்த வரதட்சணைக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. இதெல்லாம் இருந்தால் மார்க் அறிஞர் வர்றாரு, இதெல்லாம் இல்லைன்னா வரமாட்டேங்கிறார். அப்போ நான் கேட்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதில் வேறு இதில் என்ன செய்வார்? உரிமையும் கொண்டாடுவார். மார்க்க அறிஞர் வந்து அவர் திருமணத்துக்கு அழைக்கப்படணும், அவரை வந்து என்ன செய்வாங்க, அவரை கௌரவமாக அவரை வந்து அழைக்க வேண்டும். திருமணத்துக்கு வரக்கூடிய அந்த முத்தவள்ளி செயலாளர் அனைவருக்குமே, நிர்வாகிகள் அனைவருக்குமே துண்டு போட வேண்டும். அங்கே வந்து ராஜ மரியாதையை பெறுறதுக்காக வேண்டி அங்கே ஒரு கௌரவத்தை பெறுறதுக்காக மார்க்க அறிஞரை கூப்பிடலையா? நீங்கள் குத்துபா ஓத வேணாம், நீங்கள் துவா ஓத வேணாம்னு சொல்லிட்டோமா? கொந்தளிச்சு போயிடுவார். துவா இல்லாமல் கல்யாணமா, குத்துபா இல்லாமல் கல்யாணமா என்று கொந்தளிக்கிறாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லா திருமணங்களையும் போய் கலந்து கொண்டு குத்துபா செஞ்சாங்களா, பிரசங்கம் பண்ணாங்களா? எல்லா திருமணத்திலையும் போய் நின்று கொண்டு இவர் ஓதுற அல்லாஹுமா அல்லி பைனகுமா துவா ஓதுனாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதுனாங்க. அவங்க மக திருமணத்தில் கலந்து கொண்டு சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று இந்த துவாவை செய்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களை உண்டு சேர்க்கட்டும் என்று இந்த துவாவை செய்தார்களே தவிர இவங்க ஓதக்கூடிய அல்லாஹும் அல்லி பைனமா ஓதலை. அப்போ திருமணம்ங்கிற பேரில் தான் அழைக்கப்படணும்னு சொல்கிறாரு இல்லையா? கல்யாணமா நான் வந்தாகணும்னு சொல்கிறாரு. திருமணம்னா ஒரு அஜரத்து வந்தாக வேண்டும், அவர் வந்து புரோகிதம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? குர்ஆனில் இருக்குதா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி திருமணத்துக்கு வந்து எல்லா திருமணங்களையும் போய் கலந்து கொண்டார்களா, தலைமை தாங்கினார்களா? இல்லவே இல்லை. அதே மாதிரி என்ன செய்கிறாரு, ஒரு ஆள் இறந்து போயிட்டாரா, இறந்தா என்ன செய்கிறது, அதுக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டும், அவருக்கு தொழுகை நடத்த வேண்டும், அவருக்காக வேண்டி ஒவ்வொருத்தவரும் துவா செய்ய வேண்டும். இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்காக தர்மம் செய்யலாம். அவர் மேலே நேர்ச்ச கடமையாக இருந்தது என்றால் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை பண்ணியிருந்தாருன்னா அதை நிறைவேற்றலாம். அவருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்து நிறைவேற்ற முடியாமல் இறந்து விட்டாரே ஆனால் அதை நம்ம செய்யலாம். இதெல்லாம் இறந்து விட்ட ஒரு மனிதருக்காக செய்யலாம் என்று மார்க்கு நமக்கு அனுமதிக்குது. ஆனால் இதையெல்லாம் சொல்லித்தர்றாரா? ஒரு மார்க்க அறிஞர் ஆலிம்சா வந்து எதை நமக்கு சொல்லித்தர்றாரு? ஒரு ஆள் இறந்து விட்டால் அவர் இறந்ததில் இருந்து ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் 50 ஃபாத்தியாக்கள், 50க்கு மேற்பட்ட ஃபாத்தியாக்கள். ஒருத்தர் தொழுகை வைக்கும்போது தொழுகையே ஒரு துவா தான். தொழுகையை முடிச்சுட்டு ஒரு துவா ஓதுவார், அது ஃபாத்தியான்னு சொல்லி அங்கே ஒரு துவா. அதே மாதிரி கபர்ஸ்தானுக்கிட்ட போன உடனே ஒரு துவா, அடக்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு துவா, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு ஃபாத்தியா, அதுக்கப்புறம் 3ஆம் நாள் ஃபாத்தியா, 7ஆம் நாள் ஃபாத்தியா, 40ஆம் நாள் ஃபாத்தியா, வருஷ ஃபாத்தியா என்றெல்லாம். வருஷ ஃபாத்தியான்னு கடைசியில் என்ன செய்வார், அந்த ரொட்டியை வச்சு ஃபாத்தியா ஓதணுமா. எதுக்காக வேண்டி ரொட்டியை வச்சு ஃபாத்தியா? அந்த ரொட்டி தான் முன்கர் நக்கீரை அடிக்கும்போது இதுதான் போய் அடிதாங்கம்மா. அடிதாங்க இடிதாங்கன்ட்டு இவர் பசி தாங்கிற ஏற்பாடு பண்ணிவிட்டு இதை மார்க்கம்னு சொல்லி தர்றாரா இல்லையா? அப்போ இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆம் நாள் ஃபாத்தியா ஓதினார்களா? அவங்களுடைய மனைவி கதீஜா நாயகம் இறந்ததுக்காக வேண்டியோ, அவங்களுடைய மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சும், ஜெய்னப் போன்ற மகள்கள் இறந்து போனாங்களே, அவங்களுக்காக வேண்டியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆம் நாள் சடங்கு செஞ்சாங்களா? இல்லை. 7ஆம் நாள் சடங்கு பண்ணாங்களா? இல்லை. துவா செய்தார்கள். எல்லா நாள்லையும் இறந்தவர்களுக்காக துவா செய்யலாம். துவா செய்யணுமா இருந்தால் ஆலிம்சா வரணும். அவர் வந்து பிரியாணி, அவருக்குன்னு பிரியாணி ஏற்பாடு பண்ணானே, அவருக்குண்டு அந்த தொடக்கறி சப்பை வைத்து அப்படி அந்த பிரியாணி அதை சமைக்கப்படணும் என்றெல்லாம் இப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்களே. இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இப்படி நடந்துச்சா? திருமணத்துக்கு யார் இறந்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூலை போய் யாராவது கூப்பிட்டாங்களா? யாராவது ஒரு மார்க் அறிஞர் வீடு வீடாக போய் ஃபாத்தியா ஓதுனாங்களா? அப்போ இஸ்லாம்ங்கிற பேரில் மார்க் அறிஞர் எதை சொல்லித்தர்றாரு? சொர்க்கத்துக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் சொல்லித்தரலை. நீங்கள் இஸ்லாத்தில் இல்லாத உங்களை செய்ய வைத்து மறுமையில் தோல்வியடைகிறதுக்கான வழியை சொல்லித்தர்றாரு. சுய லாபத்துக்காக, வயிற்று பிழைப்புக்காக, காலகாலமாக செய்து கொண்டு வருகிறோம் என்பதற்காக, தன்னுடைய பிரஸ்டிஜை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி செய்கிறாங்களா இல்லையா? நீங்கள் ஃபாத்தியாவை கூப்பிடும்போது ஃபாத்தியாலாம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க அவரை பற்றி? ஃபாத்தியா இல்லைங்கிற ஒரு அந்த அஜத்துக்கு ஓத தெரியாதோ, என்னையா ஓதுன ஃபாத்தியா இல்லைங்கிறிய, நீ ஓதுனியா இல்லையா அப்படின்னு கேட்பீங்களே. இந்த பிரஸ்டிஜ் குறையக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் வந்து ஃபாத்தியா, அந்த ஃபாத்தியா இந்த ஃபாத்தியான்னு சொல்லி தர்றாரா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சாங்களா? செய்யலை. அப்போ மார்க்க அறிஞர்களை பின்பற்றுகிறோங்கிற பேரில் நீங்கள் எதை செய்கிறீங்க? குர்ஆனில் இல்லாத பல விஷயங்களை இஸ்லாம்ங்கிற பேரில் செய்கிறீர்கள். ஹதீஸில் இல்லாத பல விஷயங்களை, பல காரியங்களை இஸ்லாம்ங்கிற பேரில் செய்கிறீர்கள். அதே மாதிரி என்ன செய்கிறீங்க? தர்கா வழிபாடு. ஒரு மனிதர் இறந்து போய்விட்டாரே ஆனால் அவரை அடக்கம் செய்த பிறகு அவர் கியாமத் நாள் வர்ற வரைக்கும் உலகத்தில் என்ன நடக்கிறது என்று எந்த மனிதனாலே அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வமிம் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஸூன். அவர்கள் இறந்து விட்டார்களே ஆனால் அவர்கள் எழுப்பப்படுற நாள் வரைக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒரு திரை போடப்படுது. ஒரு கடுமையான திரையை அல்லாஹ் போட்டு போடுறான். ஒரு ஆள் மூத்தாகி விட்டாரே ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் ஒரு தடுப்பை போடுறான். எப்படிப்பட்ட தடுப்பு? மீள முடியாத தடுப்பு. அங்கே என்ன நடக்கிறது என்பதை இங்கே உள்ள யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. இங்கே நடக்கிற எதையுமே அங்கே உள்ளவரால் அறிந்து கொள்ள முடியாது. நல்லவராக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நல்ல மனிதன் இறந்து போனானே ஆனால் அவனிடத்தில் சில கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் கேட்டு அவன் அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொன்ன உடனே அவனை உறங்க வைக்கப்படும். தூங்குங்க, உங்களுக்கு வேலை என்ன? இங்கேயே கியாமத்து வர்ற வரைக்கும் இங்கே தூங்குறது தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லப்படும். கியாமத்து வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பார். புது மாப்பிள்ளை மாதிரி உறங்குங்கள் என்று அவருக்கு சொல்லப்படும். ஒரு கெட்ட மனுஷனாக இருந்தால் என்ன நடக்கும்? கியாமத்து நாள் வரைக்கும் அவனுக்கு அடி. 3 கேள்விகள் கேட்கப்பட்டு அவனுக்கு பதில் சொல்ல தெரியலன்ன உடனே அவன் கடுமையான முறையில் வேதனை செய்யப்படுவான். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த வேதனை நடக்கும்.
அப்போ இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன நல்ல மனிதர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தடுப்பு அவங்களுக்கு இடையில இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லும் பொழுது இறந்து போனவர்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்றீங்க? போய் பேசுகிறீர்கள். என்ன பேசுகிறீர்கள்? இறந்து போனவர்களுக்கு நம்ம சலாம் சொல்கிறோம் பாருங்க. கபரஸ்தானுக்கு போனால் சலாம் சொல்லுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது கூட அவங்களுக்கு கேட்குங்கிறதுக்காக இல்லை, நமக்கு மரண நினைவு வர வேண்டும் என்பதற்காக ஒரு துவாவையும் கற்றுத்தருகிறார்கள். என்ன துவா? அவங்கள்ட்ட போய் கேட்குற துவா இல்லை, அவங்களுக்காக நம்ம கேட்குற துவா. அல்லாஹ்வுடைய ரசூல் கபர்வாசிகளுக்கு போய் சலாம் சொல்ல சொல்கிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஒரு துவா செய்யணும். என்ன துவா? உங்களை என்னை அல்லாஹ் மன்னிக்கட்டேன், எங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டேன், உங்களையும் மன்னிக்கட்டேன். நாங்கள் பிந்தி வர இருக்கிறோம், நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னாடி வர இருக்கிறோம் என்று நம்ம வர இருக்கிறோம் என்ற அந்த ஒரு நினைவை, மரண பயத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று கபர்ஸ்தானில் போய் இறந்து போனவர்களுக்காக நம்ம துவா செய்யணும் என்று சொல்லி தந்திருக்கும் பொழுது இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க? இறந்து போன ஒருத்தருடைய சமாதியில் போய் நின்று கொண்டு அவங்கள்ட்ட போய் துவா செய்கிறார்கள். இந்த துவாவை அவங்க ஏற்றுக்கிற நிலைமையில் இருக்கிறார்களா என்றது ரெண்டாவது இருக்கட்டும். இந்த துவாவை அவர்கள் விளங்குவார்களா? நீங்கள் பேசுகிற மட்டும் இருக்கல, கபூரில் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் தலையை கொண்டு போய் தேய்க்கிறான், சஜிதா பண்ணுகிறான். அல்லாவுக்கு மாத்திரமே செய்ய வேண்டிய சஜிதா என்ற வணக்கத்தை ஒரு கபூருக்கு போய் செய்கிறானா இல்லையா? சஜிதா பண்ணுறான். அங்கே போய் அறுத்து பழியிடுறான், நேர்ச்சை பண்ணிக்கிட்டு அவருக்குண்டு நேர்ச்சை பண்ணிக்கிட்டு அறுத்து பழியிடுறான். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கந்தூரி விழா நடத்துகிறான். அங்கே போய் கையேந்தி துவா செய்கிறான். கையேந்தினா சத்தம் போட்டு மாத்திரம் இல்லை, மனசுக்குள்ளே கேட்டால் கூட அல்லாஹ் எப்படி விளங்குவானோ இதே மாதிரி இந்த மகான் விளங்குறாரு என்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவுளியாக்கள்னு கூப்பிடுறான். அவுளியாக்களை, நாதாக்களை, பிள்ளைய கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். வியாபாரத்தில் பறக்கத்தை கேட்குறான். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மொழியில் கேட்குது. அரபியில் ஒருத்தன் கேட்குறான், மலையாளத்தில் ஒருத்தன் கேட்குறான், தமிழில் ஒருத்தன் கேட்குறான். அப்போ எத்தனை மொழிகள் அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், அவர்கள் என்ன பிரார்த்தனை கேட்டாலும் அவ்வளவுமே ஒரே நேரத்தில் அவருக்கு விளங்குது. அவர் அவ்வளவுக்கும் ஒரே நேரத்தில் பதில் சொல்றாரு அப்படின்ட்டு அல்லாஹ்வை நம்புற மாதிரி நம்புறானா இல்லையா? இறந்து போனவர்கள் எதையாவது விளங்குவார்களா? குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்கிறது? இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, நீங்கள் இறந்து போனவர்களை கேட்க வைக்க முடியாது அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைத்து சொல்கிறான், நபியே, இறந்து போனவர்களை நீ கேட்க வைக்க முடியாது, நீ பேசினால் மையத்துகளுக்கு விளங்காது அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வமா அன்தபி முஸ்மியின் மன்பில் குபூர், கபூர்களில் உள்ள ஆளை நீ விளங்க வைக்கிற ஆள் இல்லை. கபூரில் இருக்கிற ஒரு ஆளுக்கு நீ பேசினா விளங்குமா? மையத்தான ஆள்கிட்ட நீ பேசினா விளங்காதுங்கிறான். கபூருக்கு கொண்டு போய்விட்டால் அங்கே நீ பேசினால் விளங்காதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறந்து போனவர்களுக்கு எதுவுமே விளங்காது, கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி அங்கே போய் அவங்கள்ட்ட போய் நம்ம தேவையை போய் சொல்ல முடியும்? சொன்னால் அவர்களால் விளங்க முடியுமா? அவர்களால் நமக்கு பதில் தர இயலுமா? அப்போ நாம் பேசுகிறத கேட்க முடியாத நிலைமையில் இருக்கிற அவர்கள்ட்ட போய் நிற்கிறோம் பாருங்க, அல்லாஹ் கேட்காதுங்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? நீ என்ன சொல்கிற கேட்காதுன்னு? அவருக்கு உன்னை விட வழி மறுக்கிறது. அல்லாஹ் கேட்காதுன்னு சொன்ன பிறகு கூட இல்லை, அவுளியாவுக்கு கேட்குற மாத்திரம் இல்லை, மனசில் விளங்குறது கூட அவருக்கு தெரியும் என்று அங்கே போய் நிற்கிறீர்களே. இதை குர்ஆன் கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொன்னார்கள்? தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் 5 நாளைக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக அப்படின்னாங்க. எதுக்கு இப்படி சபித்தார்கள்? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறட்டும் என்று சொன்னார்கள். ஏன் இப்படி சொன்னார்கள்? இத்தகது குபூர் அன்பியாயி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். இந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க? நபிமார்கள் இறந்து போன நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கபர்களை கட்டி வைத்து கொண்டு அவங்களுக்கு நினைவிடங்களை ஏற்படுத்தி கொண்டு அங்கே போய் வழிபடுகிறார்கள், அங்கே போய் கையேந்துகிறார்கள், அங்கே போய் நேர்ச்சை நிறைவேற்றுகிறார்கள், அங்கே போய் அறுத்து பலியிடுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபிமார்களை
ஏகத்துவ கொள்கை சொல்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்த இறை தூதர்களை இந்த பாவிகள் கடவுளா சித்தரிச்சிட்டாங்களே, அவங்களுடைய சமாதியில் போய் மண்டிட்டு நிற்கிறார்களே, அந்த சமாதியை போய் வணங்குகிறார்களே, இவர்கள் நாசமாகட்டும் என்று நபிமார்களுடைய சமாதியில் போய் மண்டிட்டார்களே, அந்த கூட்டத்தார் நாசமாகட்டும் சொன்னாங்கண்டா நம்ம யாரையெல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறோம், யாருக்கெல்லாம் தர்கா கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இவங்கெல்லாம் நபிமார்களா? இவங்கெல்லாம் நல்லடியார்கள் என்பதற்காவது கேரண்டி இருக்கிறதா? குர்ஆனில் இவங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? நத்தர் ஷா வலியுல்லாவை பற்றியோ, மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை பற்றியோ, ஷாவுல் அமீது பாஷாவை பற்றியோ, ஏர்வாடி சையது இப்ராஹிம் ஷாவை பற்றியோ, யாருக்கெல்லாம் தமிழகத்தில் இந்தியாவில் தர்காக்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ, உலகத்தில் யாருக்கெல்லாம் தர்காக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறதோ, இவர்களுடைய பெயர்கள் குர்ஆனில் முதல்ல இருக்குதா? குர்ஆனில் இவங்களுடைய பேர் இல்லை. இவங்களுக்கு ரிக்கார்டு, இவர்கள் நல்லடியார்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்பதற்கு எந்த ரிக்கார்டும் இல்லை குர்ஆனில். குர்ஆனில் இவங்களை பற்றி அல்லாஹ் எந்த கேரண்டி கொடுக்கல. இவங்களை அல்லாஹ் நேசிப்பதாக, இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லலை. அவங்கள எப்படி நம்ம நல்லடியார்கள் நினைக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி தர்கா கட்ட முடியும்? அவங்கள்ட்ட போய் எப்படி நம்ம தேவையை கேட்க முடியும்? அவங்க நல்லடியார்கள் என்பதற்கு ஆதரவு இல்லை. அவங்க நம்ம பேசினால் விளங்குவார்களா? நமக்கு பதில் தர இயலுமா? குர்ஆனில் அல்ல பல இடங்களில் கண்டிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவ்வளவு ஆதாரங்கள் நிறையவெல்லாம் வேணாம். நம்ம அடிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தாரக மந்திரம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்திற்கும் பிற மதங்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்ன? இஸ்லாம் சொல்கிறது வணக்கத்திற்குரியவன் கடவுள் என்பவன் அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தன் தான் கடவுள். நம்முடைய தேவையை நிறைவேற்றுவது, நமக்கு மழையை தருவது, ரிசுக்கை தருவது, பிள்ளையை தருவது எல்லாமே அவன் தான். இந்த உலகத்தை படைத்தது, இந்த உலகத்தை பாதுகாக்கிறது, சூரியன் சந்திரன் இவற்றை படைத்தது, இந்த உலகத்தை அழிக்கிறது, நம்மளை எழுப்புறது, நம்ம இடத்துல விசாரணை செய்கிறது, சொர்க்கத்துக்கு அனுப்புறது, நரகத்துக்கு அனுப்புறது எல்லாமே அவனுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. இந்த அதிகாரங்களில் எந்த ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் யாருக்கும் தரல. அப்போ எல்லா அதிகாரம் படைத்த இறைவன் ஒரே ஒருத்தன் தான். வணக்கத்திற்குரிய கடவுள் ஒருத்தனை தவிர யாரும் கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லும் பொழுது, இந்த அடிப்படை கொள்கைக்கு, ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமாக, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமாக நீங்கள் தர்காக்களை கட்டி வைத்து கொண்டு அங்கே போய் வணங்குவீர்களே, ஆனால் அவங்கள கடவுள் ஆக்குறீங்களா இல்லையா? அவங்கள வணங்குறீங்களா இல்லையா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே, அது பொய்யா போச்சா இல்லையா? ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையத்தான் நாங்கள் வணங்குவோம், உன்னிடத்துல தான் உதவி தேடுகிறோம்னு சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்கிறீர்கள் இல்லையா? இது பொய்யா போதா இல்லையா? உன்னையத்தான் வணங்குவோம்னு சொல்லிவிட்டு தர்காக்களை போய்கிட்டு அவுளியாக்களை உங்களையும் வணங்குறோம், உங்கள்கிட்ட வந்திருக்கிற எங்களை காப்பாற்றுங்க என்று இப்படி தர்காக்களில் போய் இந்த சமுதாயம் மண்டிட்டு நிற்கிறதா இல்லையா? இந்த மாதிரி தர்கா வழிபாடு இதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. அல்லாஹ்வை தவிர யாரை அழைத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இன்ன ஷிர்கல லுலுமுன் அலீம். திருமறை குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு ஆளை உருவாக்குறது, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை நினைப்பது அது பயங்கரமான அநியாயம். உளவு அஷ்ரக்கூட ஹபித்தானுகும் மாக்கானு ஏமலூன். அவர்கள் இணை கற்பிப்பார்களே, ஆனால் அவர்கள் செய்த அவ்வளவு அமல்களும் நல்லறங்கள் அழிந்து போய்விடும் அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ இணை வைக்கிற பாவத்தை நம்ம செய்தோமையானால் நம்ம அமல்கள்லாம் பாடாயும் அல்லாஹ். நீங்கள் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, தான தர்மம் செஞ்சாலும் சரி, ஹஜ்ஜு செய்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடாத பாவம் எது? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு, உங்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு காலத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவே கூடாது. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் எல்லா அமல்களும் நாசமாயிரும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லீம்கள் தர்காவில் இருந்து, தாயத்தில் இருந்து பல வகையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க? ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால், ரபியுல் ஆகிர் மாதம் வந்தால், ஒவ்வொரு மாதமும் இஸ்லாமிய மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒரு நல்லடியாருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய பெயரால் கவிதை பாடுகிறார்கள். மௌலிதி என்ற ஒரு அரபு கவிதையை படிக்கிறார்களா இல்லையா? இதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு இஸ்லாம்ங்கிற பெயரில் சொல்லி தருகிறார்களா இல்லையா? இதை ஓதினால் மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்றால், இதை ஓதினால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால், இதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தார்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இன்றைக்கு ஓதப்படக்கூடிய எந்த மௌலிது கிதாபுகளும் இருந்த கிடையாது. சுப்ஹான மௌலிது ரசூல்லா காலத்தில் இல்லை, மொய்தீன் மௌலிது இல்லை,
அப்படி ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் காலத்தில் பிறக்கலை. ஷாவுல மீது மௌலுது இல்லை, பர்சஞ்சி மௌலுது இல்லை, ஹசன் ஹுசைனார் மௌலுது இல்லை, யா குத்துபா இல்லை. அப்போ இன்றைக்கு ஓதப்படக்கூடிய எந்த மௌலுதுகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தரலை. இன்னும் சொல்ல போனால் திருமுறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யன்பகி லஹு. இந்த முகமதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிறான். கவிதையை பொறுத்த வரைக்கும் நான் நபிக்கு கற்றுத்தரலை, அது அவருக்கு தேவையில்லாத மாட்டேங்கிறான். கவிதைக்கு இஸ்லாத்தில் பெரிய அளவுல மதிப்பெல்லாம் கிடையாது. கவிதை ஒரு தேவையில்லாத ஒன்று என்று திருமுறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவிதை அனுமதிக்கிறார்கள். அனுமதித்து விட்டு சொல்கிறார்கள், ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் கவிதை நிரம்பி இருக்கிறத விட சீலும் சலமும் நிரம்பி இருக்கிறதா மேலே. சீல் சலம் நிரம்பி இருக்கிறத விட மோசமானது ஒரு மனுஷன் கவிதைக்கு அடிமையாகிறது அப்படின்னு சொன்னாங்களே. கவிதை பாடுறோங்கிற பெயரில் நபிகள் நாயகத்தை மற்ற நல்லவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் அவர்களை அல்ல அளவுக்கு உயர்த்தி கவிதை பாடுகிறார்கள். அந்த கஃபாருல் ஹத்தாயா வர்துனூபில் மூபிகாத் சுபான மௌலுதில் பாடுகிறார்கள், முகமதே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், நீங்கள் அழித்தொழிக்கக்கூடிய எல்லா பாவத்தையும், பெரும்பாவம் இருக்கிறா இல்லையா, அந்த பாவங்களை மன்னிக்கிற நீங்க தான். கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றிவிடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முகுரிசகாம், நோயை நீக்குபவரே அஸ்ஸலாமு அலைக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாவங்களை மன்னிக்கிறது நீங்க தான், குற்றங்களை மறைக்கிறது நீங்க தான். அந்த சத்தாருல் மசாவி, குற்றங்களை மறைக்கிறது நீங்க தான், நோயை நீக்கிறது நீங்க தான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்து பாடுகிறார்களா இல்லையா. மமையுனாதிஸ்மி அல்ஃபம்பி கல்வத்திகி, தனிமையில் இருந்து கொண்டு யார் அப்துல் காதிர் ஜிலானி என்று 1000 முறை அழைக்கிறானோ, அஜப்துஹு முஸ்ரியன், நான் ஓடோடி வருகிறேன் என்று அப்துல் காதிர் ஜிலானி சொன்னதாக அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய சமுதாயத்தை 1000 தடவை அப்துல் காதிர் ஜிலானியை கூப்பிடு, அல்லாஹ் உடனே வரமாட்டான், அப்துல் காதிர் ஜிலானி உடனே வருவார் என்று இப்படி யா குத்துபா என்ற அந்த மௌலுது பாடலில் பாடப்படுகிறது. இதை ஓதினால் மறுமையில் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா? அல்லாஹ் இதை ஏற்றுக்குருவான தனக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் தன்னுடைய ரசூலை நினைச்சா கூட அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அப்போ அட்ரஸ் இல்லாத, முகவரி இல்லாத யார் யாரையெல்லாம் நல்லடியார்கள் என்று நம்பிக்கொண்டு அவங்கள 1000 முறை அழைத்தால் அவர்கள் பதில் தருவார்கள் என்றெல்லாம் இந்த சமுதாயம் நம்புதே. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் மறுமையில் பயங்கரமான தோல்வி அடைய வேண்டிய ஒரு அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படிங்கிறான். அப்போ இந்த தர்கா வழிபாடு, மூலிது, கத்தம், ஃபாத்தியா, இது மாதிரியான இந்த விஷயங்களை எல்லாம் மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள்ங்கிற காரணத்துக்காக, நம்முடைய முன்னோர்கள் செய்து விட்டார்கள்ங்கிற காரணத்துக்காக, ஊரில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்தோமையானால் மறுமையில் நமக்கு தோல்வி தான் கிடைக்குமே தவிர வெற்றி கிடைக்காது. மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மாத்திரம் செஞ்சாதான் வெற்றி கிடைக்குமே தவிர அல்லாஹ் ரசூலை விட எங்களுக்கு முன்னோர் வழி தான் பெருசு, அல்லாஹ் ரசூலை விட ஊரில் எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதுதான் பெருசு என்று நினைப்பீர்களே. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி இதையெல்லாம் சாதிச்சுட்டு போயிடலாம், உங்கள் மன திருப்திக்கு இதையெல்லாம் செய்யலாம், மறுமையில் நரகத்துக்கு தான் செல்ல வேண்டிய ஒரு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு முஸ்லிம்கள் மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் ஒவ்வொரு காரியத்தில் என்ன பார்க்கணும், இது குர்ஆனில் இருக்குதான்னு பார்க்கணும், இது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இருக்குதா என்று பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸில் இல்லாததை அஜர்த்து சொன்னாலும் கேட்கக்கூடாது, குர்ஆன் ஹதீஸில் இல்லாதத ஊரே சொன்னாலும் கேட்கக்கூடாது, குர்ஆன் ஹதீஸில் இல்லாத நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாலும் கேட்கக்கூடாது. இதை விளங்கி முஸ்லீம் சமுதாயம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அந்த வழியை தெரிந்து கொள்ள முயற்சி வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வாகுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.